வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா, யாரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பணத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க, சேமிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னாங்க, பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2வது வீடுமு 11வது வீடுமு நல்லா இருந்தா மட்டும்தான் பணத்தை சேமிக்க முடியுங்க. அந்த 2வது வீட்டுக்கு உண்டான கிரகம் 11வது வீட்டுக்கு உண்டான கிரகம் என்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட தனச்சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. 2க்கு அதிபதி அவருடைய வீட்டிலிருந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 5வது வீட்லயோ 9வது வீட்லயோ 11வது வீட்லயோ இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எப்பவுமே பணம் இல்லாம இருக்க மாட்டாரு. பணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு பக்கம் சேமிச்சு வச்சிருப்பாரு. அதே மாதிரி லக்னாதிபதி 2வது வீட்டுல இருந்தாலோ லக்னாதிபதி 11வது வீட்டுல இருந்தாலோ கண்டிப்பாக அவர் சேமிக்கக்கூடிய குணம் இருக்கிறவரு. அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னாங்க குரு கேது சேர்க்கை, பொதுவா இந்த குரு கேது சேர்க்கை பாத்தீங்கன்னு சொன்னா கேளயோகம் சொல்லுவோம். இந்த குரு கேது சேர்க்கை இருக்கிறவங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா பணத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த குரு அப்படிங்கிறது தனகாரகனுங்க. கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா எதையுமே மறைக்கக்கூடிய கிரகம், ஒளிச்சு வைக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த குரு கேது சேர்ந்து இருக்கிறவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா பணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட பணம் இல்லாம இருக்காது. எப்பவுமே பணம் இருந்துட்டே இருக்குங்க அவங்ககிட்ட. அதே மாதிரி ஜென்ம லக்னத்துக்கு 2வது வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக தனவான்களாக இருப்பாங்க. பணம் அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி இருக்காது. என்ன காரணம் கேட்டீங்கன்னாங்க, பொதுவாக இந்த குரு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கு உண்டான கிரகம்ங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு லக்னாதிபதி அவரு. அப்போ இந்த செவ்வாய் பிளஸ் குரு சேர்க்கை அவருடைய லக்னத்துக்கு 2வது வீட்டுல இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா லட்சுமி யோகம் ஆகுதுங்க. அப்ப இயற்கையாவே அந்த குரு செவ்வாய் லக்னத்துக்கு 2வது வீட்டுல சேரும்போது அவரோட பணச்சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்குங்க. அதே மாதிரி பொதுவா இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னா 2வது வீட்டுல இருந்தாலும் குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குருவும் தனகாரன் தான், சுக்கிரனும் தனகாரன் தான். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பொதுவான பணம்ங்க. அதாவது பேங்க்ல இருக்கக்கூடியது பொதுவான பணம், அதை யாரும் எடுத்து செலவு பண்ண முடியாது. ஆனா சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம். அந்த பணத்தை நீங்க எப்ப வேணாலும் எடுத்து செலவு பண்ணலாம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நீங்க செலவு பண்ணுனா அது சுக்கிரன், அடுத்தவங்க காசுன்னு சொன்னா அதை செலவு பண்ணாத முடிய நிலையில் இருக்குன்னு சொன்னா அது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குரு. அப்போ இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பணச்சேர்க்கை இருந்துட்டே இருக்கு அவங்ககிட்டங்க. என்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பணத்தினுடைய அருமை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. எப்பவுமே அவங்ககிட்ட பணம் இல்லாம இருக்காது. பணத்தை ஏதோ ஒரு இடத்துல சேமிப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி குரு சுக்கிரன் இவங்க சேர்ந்திருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவருக்கு பொருள் சேர்க்கை எப்பவுமே இருக்குங்க. பணத்தை ஏதோ ஒரு பக்கம் சேர்த்து வச்சுட்டே இருப்பாரு. யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டு அவரு இருப்பாருங்க. இதுதான் ஒருத்தருக்கு பொருள் சேரக்கூடிய விதிகள். உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்து நீங்களே அதைய தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.